எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது நவகிரகங்கள் தான். அதுல சூரியன், அது வெறும் ஒரு கிரகம் மட்டும்தானா? இல்லவே இல்லங்க. அதுதான் நம்மளோட உயிர் சக்தி, நம்மளோட தன்னம்பிக்கைக்கான ஆதாரம்னு சொல்லலாம். ஆனா ஒருவேளை அதே சூரியன் ஒருத்தரோட ஜாதகத்துல கொஞ்சம் பலவீனமா இருந்தா என்ன ஆகும்? அதோட விளைவுகள் என்ன? அதுக்கு என்ன காரணம்? வாங்க, இத பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். சரி, விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. என்னைக்காவது காரணமே இல்லாம உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சு போயிருக்கா? நம்ம சுயமரியாதை கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இந்த உணர்வுக்கும் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்துக்கும் ஒரு ஆச்சரியமான தொடர்பு இருக்குது. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன்கிறது வானத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரம் மட்டும் கிடையாது. அதுதான் நம்மளோட உயிர் சக்தி, நம்மளோட ஆற்றல், நம்மளோட தன்னம்பிக்கை. இது எல்லாத்தோட மையப்புள்ளியாவே பார்க்கப்படுது. இங்க பாருங்களேன், ஜோதிடம் சூரியனை எப்படியெல்லாம் பாக்குதுன்னு. அது வெறும் வெளிச்சம் தர்ற ஒரு நெருப்பு கோலம் மட்டும் இல்ல, அது நம்மளோட ஆத்மகாரகன். அப்படின்னா நம்ம ஆன்மாவோட பிரதிநிதின்னு அர்த்தம். அது மட்டுமா, நம்ம அப்பா, அரசாங்கம், நம்மளோட அதிகாரம், இது எல்லாத்துக்குமே காரணியா இருக்கிறது இந்த சூரியன்தான். இப்போ புரியுதா ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியனோட நிலை ஏன் இவ்ளோ முக்கியம்னு நாம சொல்றோன்னு? அப்போ ஒரு கேள்வி வருது, ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் எப்படி பலவீனமாகும்? இதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் சொல்லப்படுது. அது என்னென்னு நம்ம ஒன்னொன்னா இப்ப பார்க்கலாம். முதல் காரணம் நீசமடைதல். சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில ராசிகள்ல ரொம்ப பலமாவும் சில ராசிகள்ல கொஞ்சம் பலவீனமாவும் இருக்கும். அந்த வகையில சூரியன் துலாம் ராசியில இருக்கும்போது அதோட முழுமையான சக்தி வெளிப்படாது. இதத்தான் ஜோதிடத்துல நீசமடைதல்னு சொல்றாங்க. 2வது காரணம் மறைவு ஸ்தானங்கள். அதாவது ஜாதகத்துல 6, 8, 12ன்னு சில வீடுகள் இருக்கு. இத கொஞ்சம் சவாலான வீடுகள்னு சொல்வாங்க. இந்த வீடுகள்ல சூரியன் போய் உட்காரும்போது அதோட நேர்மறை சக்தி கொஞ்சம் மறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் மறைவு ஸ்தானங்கள். 3வது காரணம் பாப கிரகங்களோட சேர்க்கை. அதாவது ராகு, கேது, சனி மாதிரியான கிரகங்கள் சூரியனோட ரொம்ப நெருக்கமா ஒரே வீட்ல இருக்கும்போது. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கார்மேகம் சூரியனை மறைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சூரியனோட நல்ல தன்மைகள் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். சரி, இந்த மாதிரி ஜாதகத்துல அமைப்பு இருந்தா அதனால நம்ம நிஜ வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்கள் வரலாம்? சொல்லப்படுற சில பொதுவான விளைவுகளை இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. முதல் பாதிப்பே நம்ம மனசுல தான். என்னால இதை செய்ய முடியும்னு சொல்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கே, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சின்ன சின்ன முடிவுகள் எடுக்க கூட ஒரு தயக்கம். நம்ம மேலேயே நமக்கு ஒரு சந்தேக பார்வை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம முன்னாடியே பார்த்தோம், சூரியன் அரசாங்கத்தையும் அதிகாரத்தையும் குறிக்குதுன்னு. அதனால ஜாதகத்துல சூரியன் பலவீனமா இருந்தா அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல தாமதம் ஏற்படலாம். இல்லனா நாம வேலை பார்க்கற இடத்துல நம்ம மேலதிகாரிகளோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரலாம். இது குடும்ப உறவுகளையும் பாதிக்கும், குறிப்பா தந்தை வழி உறவ. ஏன்னா சூரியன் தந்தைக்கு காரகன். அதனால அப்பா கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள், மனக்கசப்பு, சில நேரங்கள்ல அவரோட உடல் நலத்துல கூட சில பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் நலம்னு வரும்போது சூரியன் நம்ம உயிர் சக்தியோட ஆதாரம்னு சொன்னோம் இல்லையா? அது பலவீனம் ஆகுறப்போ கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதயம், எலும்புகள்ல பலவீனம், ஏன் சில சமயம் காரணமே இல்லாம அடிக்கடி வர காய்ச்சல் கூட இதோட ஒரு அறிகுறியா இருக்கலாம். இது மட்டுமில்லாம சில குறிப்பிட்ட ஜாதக அமைப்புகள்ல தேவையற்ற பண இழப்புகள் ஏற்படலாம். திருமண வாழ்க்கையில கூட ஈகோ, அதாவது தன்முனைப்பு காரணமா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். இவ்ளோ பிரச்சனைகளை கேட்டதும் அப்பப்பா இதுக்கு தீர்வே இல்லையான்னு ஒரு கேள்வி மனசுல வரலாம். ஆனா கண்டிப்பா கவலைப்படாதீங்க. ஜோதிட நம்பிக்கைப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வழி கண்டிப்பா இருக்கும். சூரியனை பலப்படுத்த என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்குன்னு இப்ப நாம பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த 4 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானவ. 1, ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரிய நமஸ்காரம் செய்யறது. 2, சக்தி வாய்ந்த ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யறது. 3, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம அப்பாவை மதிச்சு நடந்து அவரோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிறது. 4வது, ஞாயிற்றுக்கிழமைகள்ல கோதுமைய தானம் பண்றது. இதெல்லாம் சூரியனோட நல்ல ஆற்றலை நமக்கு கொடுக்கும்னு நம்பப்படுது. சரி, இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் நாம பேசின எல்லாத்தையும் சரியான கண்ணோட்டத்துல பார்க்க உதவும். இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க. ஜோதிடத்தில் ஒரு கிரகம் மட்டும் முழு பலனையும் தராது. ஆமாங்க, இதுதான் உண்மை.
உங்க ஜாதகத்துல சூரியன் பலவீனமாய் இருக்கிறதால மட்டுமே நாம பேசின எல்லா கெட்டதும் நடந்துடும்னு அர்த்தம் கிடையாது. உங்களோட லக்னம் எப்படி இருக்கு, மத்த கிரகங்களோட நிலை என்ன, தசாபுத்தி எப்படி நடக்குதுன்னு பல விஷயங்களை வச்சுதான் ஒரு முழுமையான பலனை சொல்ல முடியும். நாம இன்னைக்கு பார்த்தது ஒரு பெரிய புதிரோட ஒரு சின்ன துண்டு மட்டும்தான்னு நினைச்சுக்கோங்க. கடைசியா உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். அது ஜோதிடமா இருக்கலாம், இல்ல வேற எந்த ஒரு நம்பிக்கையா கூட இருக்கலாம். ஆனா நம்மளுடைய நம்பிக்கைகள் நம்ம வாழ்க்கைய நிச்சயமாவே எந்த அளவுக்கு வடிவமைக்குதுன்னு நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் வேற ஒரு தலைப்பில் சந்திப்போம்.